ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ். நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க. மலைச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தேவசேனா இருந்துட்டு பயங்கரமான ஒரு ஸ்கெட்சை வந்து போட்டு வச்சுருக்காங்க. எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய் வந்து எப்படியும் வந்து நம்ம வந்து வெளியே வந்து எடுக்க முடியாது, அதை வந்து தடுக்க தான் வந்து முடியும். இப்போ வந்து அவர் வந்து மொத்தமாக வந்து நிரந்தரமாக வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து வைக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரஞ்சிதா வந்து நமக்கு வந்து எந்த சாட்சியுமே வந்து கிடைக்கல. அந்த ரஞ்சிதா வந்து சாட்சி வந்து சொல்லி வச்சுருக்கா ஏற்கனவே. அவளை வந்து எப்படியாச்சும் வந்து நிறுத்தணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய்க்கு சாதகமாக வந்து நிறைய சாட்சிகளை வந்து ரெடி பண்ணால் மட்டும்தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து விஜய் வந்து கொஞ்சமாச்சும் வந்து ஜெயிலுக்கு வந்து போக முடியாத மாதிரி வந்து தடுத்து வந்து நிறுத்த முடியும். மற்றபடி வந்து வேறு எதையுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தேவசேனா வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மல்லியே இருந்துட்டு அவங்கள வந்து நிறுத்துறது வந்து என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறுத்தி வந்து வச்சுருக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்து தேவசேனா வந்து கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து என்ன வந்து வக்கீலுங்கள்லாம் வந்து விலைக்கு வாங்குறதா வந்து இந்த கதிரேசன் வந்து அந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கான ஆதாரமும் வீடியோவும் வந்து எல்லாமே வந்து என்கிட்ட வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தேவசேனா வந்து கோர்ட்டில் வந்து அந்த வீடியோவெல்லாம் வந்து ஒப்படைக்கிறாங்க. அது இல்லாமல் வெண்பாவை வந்து இந்த மாதிரி வந்து அந்த வீட்டில் வச்சு வந்து சித்திரவதை பண்ணுறாங்க. அதனால் வந்து மல்லியோட வீட்டுக்கு வந்து வெண்பாவை வந்து அமுச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்டில் வந்து வாதாட போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு கேஸ் தான் வந்து இங்கே வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த கேஸை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரஞ்சிதா வந்து நான் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா வந்து சொன்னதுக்கு கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் வந்து எந்த மறுப்புமே வந்து தெரிவிக்கல. கண்டிப்பாக நான் வந்து விசாரிக்க வந்து அனுமதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜட்ஜியும் வந்து சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ வந்து ரஞ்சிதான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டா ரஞ்சிதா வந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து ரஞ்சிதா வந்து வரல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து ரஞ்சிதா வந்து அந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அன்னபூர்ணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அன்னபூர்ணியோட கூட்டாளிங்களும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பிளாக் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து கதிரேசன் வந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிஷா வந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. யார் வந்து ஃபோன் பண்ணாலுமே வந்து யாருமே வந்து எடுக்காமல் பயங்கரம் வந்து ஒரு பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கு. அப்படியே வந்து பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கிற இடத்துல வந்து இப்போ எப்படி வந்து கோர்ட்டுக்கு வந்து வருவாங்க? அவங்களால வந்து கண்டிப்பாக கடவுளே வந்து நினச்சாலே அந்த இடத்துல வந்து கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து தெரியும். சரி, ஓகே. இப்போ வந்து விஜய்க்கு சாதகமாக வந்து எந்த சாட்சியுமே வந்து ரெடி பண்ணல அப்படின்னு சொல்கிறதுனால தான் வந்து நான் வந்து இந்த கேஸை வந்து தள்ளி போடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா வந்து இந்த இதை வந்து திசை திருப்ப வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியுது. அதுவும் இல்லாமல் கடைசி நேரத்தில் இந்த 2 கபோதிங்களும் வந்து காலை வந்து வாரடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனும் வந்து ரொம்ப வந்து டென்ஷனாக வந்து இருக்கார். அப்படி அவர் டென்ஷன் ஆகிறதுக்கு வந்து காரணம் வந்து இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து தெரியும். அவங்க 2 பேரும் வந்து பண்ணுற ப்ரெஷர்னால் வந்து இந்த இடத்துல வந்து விஜய் வந்து உள்ளே போகாமல் வந்து இருக்கார். ஜெயிலுக்குள்ளேயும் வந்து அவனை வந்து நிரந்தரமாக வந்து போடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு ஒரு டென்ஷன் வேறு வந்து போயிட்டுருக்கு. அந்த டென்ஷன்லாம் வந்து குறைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூதேவிங்க வந்து 2 எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் கோர்ட்லேருந்து வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேஸை வந்து நான் வந்து தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம தேவசேனா வந்து நினச்ச மாதிரி வந்து சாட்சிகள் வந்து ரெடி பண்ணுறதுக்கு டைமும் வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து வரலன்னா வந்து இன்னும் நமக்கு வந்து சாதகமாக தான் வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா வந்து பிளான் போட்டபடி வந்து கரெக்டாக தான் வந்து போயிட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய், see you, டாடா.